வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு வந்து எக்ஸல் 2016ல ஃபைல் டேப்ல வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நியூ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், புதுசாக நம்ம என்ன எக்ஸல் புக் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வந்து நியூ டேப்ல வந்து நம்ம புக்ஸை வந்து ஒர்க் புக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதில் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட எக்ஸல் டெம்ப்ளேட்டை வந்து தேடி எடுக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்க, சஜஸ்டு சர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குது. இதில் வந்து பிஸ்னஸ், பர்சனல், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரி, லிஸ்ட், லோகோ, கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து இன்வாய்ஸ் வேணும், எனக்கு வந்து இன்வாய்ஸோட ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா இன்வாய்ஸ்னு அடிச்சுட்டு நம்ம இப்போ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆன்லைனில் இன்வாய்ஸ் மெத்தட், அதாவது இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ ஏதாவது உங்களுக்கு இதில் இன்வாய்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் கிரியேட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கிரியேட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் இன்வாய்ஸ். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கூட ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பின்னால் வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க, ஃபைல் நியூ. ஆக்சுவலாக நியூ வந்து இது வந்து blank ஒர்க் புக், இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம ரீசெண்ட்லியாக என்ன டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணமோ அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகே, மற்றபடி இதில் நியூவில் சொல்லிக்கிற அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைல் டேப்ல ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓப்பன் மீன்ஸ் என்ன? திறப்பது. அதாவது ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் வந்து எப்படி ஓப்பன் மீன்ஸ் என்ன? ஏற்கனவே ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஓப்பன்ற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆக போகுது. ஓகே, இப்போ ஓப்பன் நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம நியூன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஓப்பன். இப்போ ஓப்பன் கிளிக் பண்ண உடனே பாருங்க, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ரீசன்ட் அப்படின்னா என்ன? நீங்கள் ரீசன்ட், அதாவது தற்சமயமாக நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபைல்ஸோட லிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். இது வந்து டே பை டேவாக இருக்கும், இல்லைன்னா ப்ரீவியஸ் வீக்ஸ்குள்ளது கூட காமிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒன் டிரைவ் பர்சனல், அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ். அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து ஒன் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக கூட நீங்கள் ஆன்லைனில் இருந்து உங்களுடைய ஃபைல்ஸை கால் பண்ணி அதில் கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து திஸ் பிசினா என்ன அர்த்தம் உங்களுக்கு? இந்த சிஸ்டத்தில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதோ அந்த ஃபைல்ஸை கூட நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த திஸ் பிசின்றதை நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மை டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குதோ அந்த ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து ஷோ பண்ணுது. திஸ் பிசி கிளிக் பண்ண உடனே மை டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குதோ அந்த ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாக கால் பண்ணுது. ப்ளஸ் மை டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதோ அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ பண்ணுது. அதே மாதிரி ஆட் பிளேஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு பிளேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அதாவது ஆன்லைன் ஸ்டோரேஜ்க்காக. இப்போ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? ஆஃபீஸ் 365 ஷேர் பாயிண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஒன் டிரைவ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பிளேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரௌஸ் மீன்ஸ் என்ன? ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்த உடனே இதில் வந்து நார்மல், இதுக்கு முந்தின வெர்ஷன்ஸ்லாம், அதாவது 2007, 3,
10 இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் டயலாக் பாக்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து தேடி எடுத்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ் மூலமாக நம்ம இப்போ திஸ் பிசி இல்லைனா உங்களுக்கு எந்த டிரைவில் உங்களுடைய ஃபைல்ஸ் இருக்குதோ அந்த டிரைவை நீங்கள் கால் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை தேடி எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஃபைல் டேபில் சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். சேவ் மீன்ஸ் என்ன? ஏற்கனவே அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து டெம்ப்ளேட், அதனால் இதில் வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் பண்ண முடியாது. புதுசாக ஒரு ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நியூ blank டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஃபைல் டேப் போயாச்சு. இதில் வந்து சேவ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆஸ், அதாவது சேவ் அண்ட் சேவ் ஆஸ் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ண போகுது. பட் சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு சேவ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஏர்லியராக இப்போ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லொக்கேஷன் கேட்கும். காரணம் இது வந்து ஒரு புதிய ஒர்க் புக். இப்போ வரைக்கும் இந்த ஒர்க் புக் வந்து எந்த ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணாமல் இருக்குது. அதனால் நீங்கள் சேவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ண உடனே லொக்கேஷன் கேட்குது. ஓகே, லொக்கேஷன் கேட்கும் போது சேவ் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கேட்குது. ஓகே, இப்போது சேவ் ஆஸ்லேயும் அதே தான். இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஓப்பன் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுலேயும் உங்களுக்கு இதே ஆப்ஷன்ஸ் தான் வந்தது. அதாவது ஆன்லைன் ஸ்டோரேஜ், திஸ் பிசி, தென் ப்ரௌஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை எந்த இடத்துல சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் வேணும். பட் இந்த சிஸ்டத்தில் வந்து நெட் கனெக்ஷன் கிடையாது. அதனால் இப்போ நம்ம வந்து திஸ் பிசி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாக இதில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணுது. அப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபோல்டர்ஸில் உங்களுக்கு சேவ் பண்ணுமா அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரில் கூட நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ப்ரௌஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துச்சு. அதில் உங்களுடைய ஃபைல்ஸ் எந்த இடத்துல சேவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டிரைவில் இருக்குதோ அந்த டிரைவை கிளிக் பண்ணி கன்சர்ன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். அதே மெத்தட் தான் உங்களுக்கு எந்த இடத்துல உங்கள் ஃபைலை சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் தேடிட்டு உங்களுடைய ஃபைல் நேம் இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுடைய ஃபைல் வந்து சேவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து மை டாக்குமெண்ட்ஸில் என்னுடைய ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்டிங் புக் 1 அப்படின்ற நேமில் வந்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் சேவ் ஆஸ் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் ஏகப்பட்ட ஃபைல் மெத்தட்ஸ், இது எல்லாமே ஃபைல் மெத்தட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸல் ஒர்க் புக் யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து 2016 மாடலுக்கு வந்து 2016 வெர்ஷனில் வந்து எக்ஸல் ஒர்க் புக் இஸ் எ டிஃபால்ட் சேவ் டைப், ஃபைல் டைப்பில் இருக்கும். ஓகே, இப்போ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 97/2003 இது வந்து காம்பபிலிட்டி மோடுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். இதில் ஏகப்பட்ட ஃபைல் நேம்ஸ் இருக்குது, ஃபைல் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பின்னால் வர கிளாஸஸில் எந்தெந்த ஃபைல் டைப்பு எந்தெந்த இதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து சேவ் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் டெஸ்டிங் _book 1 அப்படின்ற ஃபைல் நேமில் உங்களுடைய ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நீங்கள் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து சேவ் ஆகிக்கிட்டே போகும். திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ், அதாவது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கேட்காது. ஓகே, தென் சேவ் அண்ட் சேவ் அஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, சேவ் அப்படின்றது இனிஷியேட்டிவாக ஒரு ஃபைலை சேவ் பண்ணும் போது லொக்கேஷன் கேட்கும். தென் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட் என்ட்ரி பண்ண உடனே ஒவ்வொரு திருப்பும் நீங்கள் சேவ் ப்ரெஸ் பண்ணும் போது அந்த கண்டென்ட் ஃபுல்லாக அந்த ஃபைலில் சேவ் ஆகிக்கிட்டே போகும். பட் இந்த சேவ் ஆஸ் அப்படின்றது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஏற்கனவே சேவில் இருக்கிற ஃபைலை
வேற ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் இல்லைன்னா காப்பி ஆஃப் த ஃபைல் எடுக்கிறதுக்கு தான் இந்த சேவ் அஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அப்போது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சேவ் அண்ட் சேவ் அஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு, நம்ம சிம்பிளாக ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகே.